நீங்களும் உங்களோட போன்ல தமிழ்ல ஈஸியா சொல்ல எழுதிட்டு போகலாம். டைப் பண்ண தேவையே இல்லை. இது எப்படி என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்ன தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும். அது எப்படி என்றதை இந்த வீடியோல சொல்லித்தரேன். நள்ளிரவு 12 மணி. சுடுகாட்டு வழியே செல்ல வேண்டிய ஒரு நேரம். திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னால் ஒரு உருவம். உற்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அது ஒரு பேய் என்று. நான் சுபாஷ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட போன்ல நீங்க ஜிபோர்ட் என்ற ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ண அந்த ஜிபோர்ட் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா எனேபிள் செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு ஜிபோர்ட் என்ற ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கீபோர்டை செலக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். செட்டிங்ஸ்ல மேல இருக்க டிஃபால்ட் கீபோர்டுன்றதை செலக்ட் பண்ணி அதுல ஜிபோர்டுன்றதை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட டிஃபால்ட் கீபோர்டா ஜிபோர்ட் செட் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்க பேக் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா செட்டிங்ஸ் வரும். அந்த கீபோர்ட் செட்டிங்ஸ்ல லாங்குவேஜஸ் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான எந்த மொழியை வேணாலும் நீங்க அந்த கீபோர்ட்ல ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். எங்களுக்கு தமிழ் தேவைன்றதால நாங்க கீழே போறோம். நீங்க இதுல TAMIL டைப் பண்ணீங்கன்னு சொன்னா சரி வராது. அதுக்காக நீங்க தமிழ் என்று எழுதி இருக்கிற அந்த கீபோர்டையே சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா சரியான விதத்தை தமிழ் எழுதுறோம்னு சொன்னா நீங்க அந்த கீபோர்டை தான் சூஸ் பண்ணணும். உலகத்துல இருக்க பெரும்பாலான மொழிகள் இங்க இருக்கு. சிங்களம் இருக்கு, ஹிந்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே கீழே தள்ளி கொண்டு போனோம்னு சொன்னால் ஸ்க்ரால் பண்ணி போக தமிழ் என்ற அந்த கீபோர்ட் ஆப்ஷன் வந்துடும். அந்த தமிழ் என்றதை சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் 4 வகையான கீபோர்ட்ஸ் இருக்கும். அந்த 4 வகையான கீபோர்டில் தமிழ் இலங்கைன்றதை சூஸ் பண்ணி டன் கொடுத்துட்டா எல்லாமே ரெடி ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்பை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த மைக் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல தமிழில் ஈஸியாக எழுதலாம். இந்த கீபோர்டில் அந்த மைக்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இப்போது பேசவும் கேட்கிறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்ல தானாக எழுதி கொண்டு போகும். இடைக்கிட தேவையான அந்த முற்றுப்புள்ளி, கமா இந்த மாதிரியான குறியீடுகளை வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தாராளமாக எழுதி கொண்டு போகலாம். இதில் 4-5 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே நேரடியாக டைப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கிலீஷில் டைப் பண்ணுறதை தமிழுக்கு மாற்றவும் முடியும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கையெழுத்து மூலமாக கூட எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு கையெழுத்தால் நீங்கள் உங்களோட டச் ஸ்கிரீனில் நீங்கள் எழுதுகிற எழுத்துன்ற வடிவுக்கு ஏற்ற வகையில் அந்த எழுத்து தாராளமாக எழுதப்படும். இதே போல் நீங்கள் கையெழுத்தாகவும் அந்த டச் ஸ்கிரீனில் எழுதி தமிழை எழுத முடியும். இல்லை உங்களுக்கு ஆங்கிலம் தான் வேணும்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிற அந்த உலகம் மாதிரியான அந்த ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அந்த ஆங்கிலத்தையும் சூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி கொண்டு போகலாம். இப்படியான ஒரு ஆப்ஷன் உண்மையிலேயே பலருக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எந்த ஆப் பண்ணாலும், அதாவது கட்டாயம் இமெயிலில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்ஸ்ஆப்போ அல்லது வேறு ஆப்பில் போய் நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்பினா பாவிக்கலாம். இனிமே உங்களுடைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ்ல இமெயில் பண்றது என்றாலும் சரி, SMS என்றாலும் சரி, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் என்றாலும் சரி, ஏன் ஒரு கதை எழுதி அனுப்புறா கூட ஈஸியா சொல்ல உங்களோட போன்லயே எழுதி அனுப்பிடலாம். நான் எழுத ஆரம்பிச்ச பேய் கதையை எழுதி முடிச்சிடுறேன். அதுக்கிடையில நீங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க.